ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதையும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கனை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் அளவுக்கு அதை ஃப்ரை ஆக விட்டுருங்க. இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நம்ம இது கூட சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் சிக்கனை வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மல்லித்தூள் இந்த சிக்கன் கூட சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த சிக்கன் சுக்காவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மல்லித்தூள் தான். சிக்கன் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி. சூடான சாதத்தில் ரசம் சேர்த்து சைடில் நம்ம சிக்கன் சுக்காவை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.